ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோரிஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம ரயில்வேல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா 9/8/2018 கொஸ்டின் பேப்பர் தான். ஆர்ஆர்பி, ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் கொஸ்டின் பேப்பர் 9/8/2018 நடந்தது. இதோட பார்ட் 1ல் இதில் இருக்கக்கூடிய பாதி கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். மீதி வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த ரிஃப்ளெக்டர் ஆஃப் எ சர்ச் லைட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம சர்ச் லைட்ல யூஸ் பண்ணக்கூடிய எதிரொலிப்பான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேடும் விளக்கில் பயன்படுத்தக்கூடிய எதிரொலிப்பான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்ச் லைட்னா என்னன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய டார்ச் லைட் இதுதான். ஓகேவா? இதுதான் சர்ச் லைட்னு சொல்லுவோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய எதிரொலிப்பான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா இதை எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கொஸ்டினை த மிரர் ஆஃப் எ சர்ச் லைட் இஸ் டேஷ். நம்ம சர்ச் லைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி என்ன, மிரர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரிஃப்ளெக்டர் இல்லைனா கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நாம் ஃபஸ்ட்டு தேடும் விளக்கில் பயன்படுத்தக்கூடிய மிரர் என்ன, கண்ணாடி என்னன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்ணாடின்னு சொன்னோடனே இந்த முன்னாடி இதில் இருக்கும் பாருங்கள் ஒரு கிளாஸு, இந்த லைட்டில் அந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸு, அதுதான் ஞாபகம் வரும். நானும் படிக்கும்போது அதுதான் அந்த சர்ச் லைட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி இல்லைனா வந்து ரிஃப்ளெக்டர் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஓகேவா? அது கிடையாது. கண்ணாடி என்ன அப்படின்னா, இந்த இதில் இருக்கு பாருங்க, இந்த பல்பை சுற்றி ஒரு பல்பு இருக்கும். ஒரு லைட்டில் வந்து ஒரு பல்பு இருக்குது. இந்த பல்பு இருக்குது. இந்த பல்பை சுற்றி இந்த பகுதி இருக்குது பாருங்க, ஒரு குழியாக இந்த பகுதி இருக்குது பாருங்க, இந்த பகுதி, இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிரொலிப்பான் இல்லைனா ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்லைனா கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கு? ஒரு குழி மாதிரி இருக்கும். அதனால இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழி ஆடி இல்லைனா கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சர்ச் லைட்டில் பயன்படுத்தக்கூடிய மிரர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கான்கேவ் மிரர். இதை இன்னொரு மாதிரி கேட்பாங்க. சர்ச் லைட் இல்லாமல் வெஹிக்கிளோட ஹெட்லைட்டில், இந்த ஹெட்லைட்டில் பயன்படுத்தக்கூடிய மிரர் என்னன்னு கேட்டாலும் குழி ஆடி இல்லைனா கான்கேவ் மிரர். நீங்கள் ஹெட்லைட்னு சொல்லும்போது இந்த கிளாஸ், இந்த தெரியுது பாருங்க, இந்த கிளாஸை பார்க்கக்கூடாது. இந்த பல்பை சுற்றி இந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா உள்ள ஒரு குழி மாதிரி இருக்கும் அந்த பல்பை சுற்றி. ஓகேவா? பல்பு இருக்கக்கூடியது ஒரு குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம வந்து குழி ஆடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கான்கேவ் மிரர். இது என்ன கான்கேவ் மிரர் எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறோம்னா, கான்கேவ் மிரர் வந்து ஒரு இடத்த பார்த்து லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த பல்பில் எதிரொலிக்கக்கூடிய லைட் எல்லாமே, இந்த பல்பில் வரக்கூடிய ஒளி எல்லாமே இந்த இதில் பட்டு கரெக்டாக ஒரு இடத்துக்கு ஃபோக்கஸ் ஆகுது. அதனால தான் நம்ம வந்து கான்கேவ் மிரரை இதில் பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அதே மாதிரி சைடு மிரரில் யூஸ் பண்ணக்கூடியது, இப்போ நம்ம வந்து வண்டிலாம், நம்ம பைக்கு, காரு அதிலலாம் இருக்கக்கூடிய சைடு மிரரில், சைடில் இருக்கும் தெரியுமா கண்ணாடி, பின்னாடி பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்கல்ல, அந்த கண்ணாடி என்ன கண்ணாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா கான்வெக்ஸ் மிரர் இல்லைனா வந்து குவி ஆடி. ஓகேவா? குவி ஆடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, குவி ஆடி என்ன பண்ணும்னா அதிக ஏரியாவை கவர் பண்ணும். ஓகேவா? அதிக ஏரியாவை கவர் பண்ணும். சின்ன இதாக தெரியும், இமேஜாக பிம்பமாக தெரியும். அப்போது நமக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அதிக ஏரியா இந்த சின்ன மிரரில் கவர் ஆயிரும். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து கான்வெக்ஸ் மிரரை சைடு மிரராக பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ். மின்தடையின் SI அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்தடையின் SI அலகு என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கக்கூடியதான் என்னன்னா மின்தடையின் SI அலகு. இது இந்த சிம்பிளில் நம்ம வந்து குறிப்போம். ஜூல் அப்படிங்கக்கூடியது எதுனா ஆற்றலின் அலகு. ஓகேவா? ஆற்றல் இல்லைன்னா வேலை, ஆற்றல் இல்லைன்னா வேலை, ஒர்க், இதோட அலகு தான் என்னன்னா ஜூல் அப்படிங்கக்கூடியது. கூலும் என்னன்னா மின்னூட்டம், மின்னோட்டம் கிடையாது, மின்னூட்டம். சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜோட அலகு தான் என்னன்னா கூலும். சார்ஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மின்னூட்டத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இதுதான் அந்த ஒரு லைன் வச்சுக்கோங்க, ஒரு கம்பி. ஓகேவா? ஒரு ஒயர். இந்த ஒயரில் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் கரெக்டாக பர்டிகுலர் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியாக எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறதா என்னன்னா கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் மின்னூட்டம் எவ்வளவு அது வழியாக ஓடுதுங்கிறது தான் நம்ம வந்து மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நியூட்டன் எல்லாருக்குமே தெரியும். நியூட்டன் விசையின் அலகு, ஃபோர்ஸோட அலகு.
ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Plant that do not have differentiated plant body belong to the group. ஓகேவா. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிளான்ட் ஒரு தாவரம் இருக்கு, அதோட பகுதிகளை நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இப்போ உங்க வீட்டு பக்கத்திலே அப்படி பாருங்க, ஒரு மரம் ஏதாவது இருக்கும், அப்படி திரும்பி பாருங்க, ஏதாவது ஒரு தாவரம் இருக்கும், வெளியே போய் பாருங்க. அப்படி அந்த தாவரத்துல அந்த தண்டு இருக்குது, கீழே வந்து பாத்தீங்கன்னா வேர் இருக்கும், ஓகேவா, மேல அப்படி கிளைகள் இருக்கும், இலை இருக்கும், அப்படின்னு எல்லா பழங்கள் இருக்கும், இப்படின்னு எல்லா பாகத்தையும் தனித்தனியா நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஆனா சில இதுல உங்களுக்கு அப்படி பிரித்து பார்க்க முடியாது. அது என்னன்னா, நீங்க மழை பெஞ்சதுன்னா பாருங்க, பாசி படிஞ்சிருக்கும், ஓகேவா, தரையில பாசி படிஞ்சிருக்கும். அந்த பாசியில நீங்க அதோட இலை எது, காய் எது, கனி எது, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடியது எந்த குரூப்புக்கு கீழே வரக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதுக்கு கீழே வரக்கூடியதுன்னா தாலோபைட்டா அப்படிங்கக்கூடியது கீழே வரக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது தண்ணியில கிடக்கக்கூடிய இந்த மாதிரி பாசி, இதுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பச்சையா இருக்கக்கூடிய இந்த பாசி மாதிரி இருக்கக்கூடியது பேர் வந்து என்ன சொல்றாங்க, உல்வா அப்படிங்கிறாங்க. இந்த பேர்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணியில கிடக்கும் பாசி, இது எல்லாமே இந்த பாசி, பூஞ்சை, ஃபங்கை, இது எல்லாமே தாலோபைட்டாவுக்கு எடுத்துக்காட்டு. தாலோபைட்டா குரூப்புக்கு கீழே வரக்கூடியது. தாலோபைட்டா அப்படிங்கக்கூடியது என்ன குரூப் அப்படின்னா, அதோட பாகங்களை பிரித்து பார்க்க முடியாது, ஓகேவா. நெக்ஸ்ட் இது எல்லாமே பிளான்ட் கிங்டம் தாவர உலகத்தை நம்ம வந்து ஒரு டைப்பாக பிரிச்சிருப்பாங்க, ஒரு வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே இதெல்லாம் வரும். நீங்கள் இது பாட்னியில், பயாலஜியில் இருக்கக்கூடிய பாட்னியில் இதெல்லாம் கிளியராக படிப்பீங்க, ஓகேவா. இது ஜஸ்ட் நான் இப்போ கொஸ்டினை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இதை நான் இப்போ ஃபுல்லாக சொன்னேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ஒரு இது சொல்கிறதுக்கே முடிஞ்சு போயிடும். தாலோபைட்டானா என்னன்னு பார்த்துக்கோங்க. தாலோபைட்டா அப்படின்னா தனித்தனியாக அதோட தாவர பாகங்கள் தெரியாது, அந்த குரூப்புக்கு பேர் தான் என்னென்னா தாலோபைட்டா. மற்ற குரூப்பு டெரிடோபைட்டா, பிரயோபைட்டா, இது எல்லாமே தாவரங்களோட பகுதிகள் தனித்தனியாக தெரியும். தாலோபைட்டால அந்த தாவர பகுதியை தனித்தனியாக நம்ம பார்க்க முடியாது, எல்லா பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. of Ranvier are microscopic gaps found within dash அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் வந்து ஒரு சின்ன கேப்பு, அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. இதுக்கு தமிழில் என்னன்னா, ரான்வியரின் கணுக்கள் என்பது ஒரு சிறிய இடைவெளி, அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. அப்போது ரான்வீர் இது எதில் வரும் அப்படின்னா, நோட்ஸ் ஆஃப் ரான்வீர் அப்படிங்கக்கூடியது எதில் வரும் அப்படின்னா, நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல், அது பேர் என்னன்னா நியூரான் அப்படிங்கக்கூடியது. இது நரம்பு மண்டலத்தோட செல் தான் என்னன்னா நியூரான். அதில் இருக்கக்கூடிய பகுதி தான் என்னன்னா ரான்வியர் கணு, ரான்வியரின் கணு, ரான்வியரின் கணு அப்படின்னு சொல்லுவோம். ரான்வியரின் கணு அப்படிங்கக்கூடியது நியூரான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஓகேவா. நியூரான்ங்கிறது நரம்பு மண்டலத்துக்கு சம்பந்தமானது. நெஃப்ரான் அப்படிங்கிறது நம்மளோட கிட்னியில் இருக்கக்கூடிய செல், ஓகேவா. கிட்னியில் இருக்கக்கூடிய செல் வந்து நெஃப்ரான் வந்து கிட்னியில் இருக்கக்கூடியது. நியூரான் வந்து மூளையில் அந்த நரம்பு செல்லில் இருக்கக்கூடியது, ஓகேவா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நியூரான்ங்கிறது நரம்பு செல், நெஃப்ரான்ங்கிறது கிட்னியில் இருக்கக்கூடிய செல், ஓகேவா. அப்போது இந்த பகுதி இருக்குது தெரியுமா, இந்த இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சான், இதை வந்து ஆக்சான் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆக்சான், இந்த எல்லோ கலரில் இருக்கிறது, இந்த லைன் இதுக்குள்ள ஓடி போகும் இப்படி, இதை வந்து ஆக்சான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சானில் எல்லா பகுதியிலையும் இல்லாமல் விட்டு விட்டு ஒரு உரை இப்படி இந்த ப்ளூ கலரில் லைட்டாக இருக்குது பாருங்க, இது மைலினேட்டட் உரை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. மயலின் உரை அப்படின்னு சொல்லுவோம். மயலின் லேயர், மயலின் இது பேர், இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியதுக்கு பேர் மயலின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மயலின் லேயர் இந்த ஆக்சானை கவர் பண்ணியிருக்கோம். சில இடத்துல கேப்பில் கவர் பண்ணியிருக்காது. இங்கே இதை பாருங்க, இந்த இடத்துல கவர் பண்ணலை, இந்த இடத்துல கவர் பண்ணலை, இப்படி சில இடத்துல கவர் பண்ணியிருக்காது. அந்த கவர் பண்ணாத இடத்த தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரான்வியரின் கணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அப்போது இந்த நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படிங்கக்கூடியது எதில் இருக்கும் அப்படின்னா மைலினேட்டட் ஆக்சான், அதோட கேப்பில் இருக்கும். மைலினேட்டட் ஆக்சான்னா இந்த மைலின் உரையால் மூடப்பட்ட ஆக்சான். ஆக்சான்ங்கிறது இந்த மஞ்சையாக இருக்கக்கூடியது, அந்த இதில் மைலின் உரையால் மூடப்பட்டிருக்கும் இந்த ஆக்சான். இந்த மூடப்பட்ட மைலின் உரையால் மூடப்பட்ட 2 ஆக்சானுக்கு இடைப்பட்ட அந்த கேப்பை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் இல்லைன்னா ரான்வியரின்
கணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போது நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயாலஜி வந்து ரொம்ப போட்டு நீங்கள் நான் வந்து 12th பயாலஜி குரூப் எடுக்கலை, நான் 11th பயாலஜி குரூப் எடுக்கலை, அந்தளவுக்கு யோசிக்க தேவையே இல்லை. ஓகேவா? இங்கே இப்போ ரொம்ப டீப்பாக எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு உறுப்புகளில் இருக்கக்கூடிய இப்போது நரம்பு மண்டலம், அதேமாரி எஸ்கிரியேட்டரி சிஸ்டம், ஓகேவா, சிறுநீரக இது உறுப்பு, அதேமாரி டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் சிஸ்டம் இருக்குது உடம்புல. ஓகேவா? சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதேமாரி இப்போ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு 7 சிஸ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது அந்த சிஸ்டத்தை மட்டும் நம்ம படித்தாலே நிறைய கொஸ்டின் இதில் பயாலஜிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின் போட முடியும். அதுக்கப்புறம் தாவர உலகத்தோட ஒரு தாவர உலகத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க. விதை இருக்கக்கூடியது, பூ பூக்கக்கூடியது, பூ பூக்காதது. அந்த பூ பூக்கிறதுலையே கனி வந்து மூடப்பட்டது, கனி வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி அது எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை போட்டு ரொம்ப குழப்பி நம்ம பயாலஜி எனக்கு தெரியாது, நான் குரூப் எடுக்கல, அந்தளவு யோசிக்கவே தேவையில்ல. ஈஸியாக அதை படிச்சிடலாம். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத படித்தாலே நீங்கள் இதிலேருந்து கொஸ்டின் போட்டுடலாம். ஏஎல்பி டெக்னீஷியனுக்கு, ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியனுக்கு 2018 கேட்ட கொஸ்டின் பார்த்தோம்னா பயாலஜிலேருந்து மேக்ஸிமம் 5 கொஸ்டின் கிட்ட தான் கேட்டிருக்காங்க. 4, 5 அந்த ரேஞ்சில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப டீப்பாக போய் நீங்கள் படிக்க தேவையில்லை. இது மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குமே சரி, ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் in an atom is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அணுவில் இருக்கும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை எதை பொறுத்தது, எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. அட்டாமிக் நம்பர், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிடுவோம். நைட்ரஜன் ஆட்டம் எடுப்போம். இதில் கீழே 7 போட்டிருப்பாங்க, மேலே 14 போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதில் மேலே இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னென்னா, எப்போவுமே மேலே இருக்கிறவங்க தான் யார்? மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மேலே இருக்கக்கூடியது தான் என்னென்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடியது அட்டாமிக் நம்பர். மேலே இருக்கக்கூடியது நிறை எண், கீழே இருக்கக்கூடியது அணு எண். ஓகேவா? இப்போது அணு எண் அப்படின்னா அட்டாமிக் நம்பரோட குறியீடு என்ன அப்படின்னா Z அப்படிங்கக்கூடியதான் அட்டாமிக் எண்ணோட குறியீடு. ஓகேவா? Z அப்படிங்கக்கூடியது அட்டாமிக் நம்பரோட குறியீடு. மாஸ் நம்பரோட குறியீடு வந்து A அப்படிங்கக்கூடியது மாஸ் நம்பரோட குறியீடு. இது குழப்பிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அட்டாமிக் நம்பரோட சிம்பிள் என்னன்னு கேட்பாங்க. Z அப்படிங்கக்கூடியதான் அட்டாமிக் நம்பரோட சிம்பிள். A அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வரக்கூடியதான் என்னன்னா எழுத்துனா என்ன? A அப்படிங்கக்கூடியது. அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது எப்பவுமே மாஸ் ஆனது. அப்போ Aங்கிறது மாஸ் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் Z ஈக்குவல் டு என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் எலக்ட்ரான். எப்போவுமே நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமில் புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் சொல்லலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாம். மாஸ் நம்பர் A என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் நியூட்ரான். ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எதை எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். இப்போது நியூட்ரான், நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? Z நம்பர் ஆஃப் நியூட்ரான்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மாஸ் நம்பர் நிறை எண் A மைனஸ் அணு எண் Z. இப்போ நிறை எண்ணில் என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் புரோட்டானும் பிளஸ் நியூட்ரானும் இருக்கு. மைனஸ் Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் புரோட்டான். அப்போ இந்த புரோட்டானும் இந்த புரோட்டானும் கேன்சல் ஆயிரும். நமக்கு எத்தனை நியூட்ரான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ இந்த நைட்ரஜன் ஆட்டமுக்கு நீங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கிறது எப்படி? மாஸ் நம்பர் A மைனஸ் Z. அப்போ 14 மைனஸ் 7. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் என்ன இருக்கு? 7 இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரானும் 7 தான் இருக்குது, நம்பர் ஆஃப் புரோட்டானும் 7 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்போ இதோட ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் தான் என்னன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? asexual reproduction ஒரு நிமிஷம். asexual reproduction differs from sexual reproduction
in that in a asexual reproduction. இப்போ asexual reproduction வந்து sexual reproductionல இருந்து வேறுபடுது. இதுக்கு தமிழ்ல கரெக்டான வேர்டு என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஒரு ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குனா அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஒரே இது ஒரு மேல் மட்டுமோ இல்லைன்னா ஃபீமேல் மட்டுமோ அதோட பகுதி ஏதோ கட்டாகி அங்கேருந்து ஒரு புது இது உருவாகுது அப்படின்னா அது வந்து asexual reproduction அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு தமிழ் கரெக்ட் வேர்டு என்னன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இப்போது asexual reproduction செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேருந்து asexual இனப்பெருக்கம் வந்து செக்ஷுவல் இனப்பெருக்கத்திலிருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இதில் கொடுத்துருக்கிறது asexual reproduction அப்படின்னா என்ன அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதை சொல்லுது? asexual reproduction என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் இணைஞ்சு ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அப்படியே அவங்க அப்பாவை மாதிரியோ இல்லைன்னா வந்து 100% அவங்க அம்மாவை மாதிரியோ இருக்காது, வேறுபடும். ஓகேவா? அதோட தாய் தந்தையிலிருந்து அது வந்து வேறுபடும். குழந்தை வந்து அதோட ஃபேஸ் கிட்டத்தட்ட அதை அப்பா அம்மா மாதிரி இருக்கும், ஆனால் 100% அப்படி இருக்காது. ஆனால் அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். ஆனால் ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடிய அந்த ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து அப்படியே அந்த நியூ ஆர்கானிசம் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த நியூ ஆர்கானிசம் அப்படியே பேரண்ட் மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஜெனட்டிக்கலி அப்படியே பேரண்ட் மாதிரி இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வர்றது அப்படியே பேரண்ட் மாதிரி இருக்காது. ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வர்றது வந்து அப்படியே பேரண்ட் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஹைட்ராங்கக்கூடியது ஒரு ஹைட்ரா, இது ஒரு அடல்ட் ஹைட்ரா. இப்படி கட் ஆகுது, ரெண்டாக கட் ஆகி 2 சின்ன சின்ன ஹைட்ராவாக மாறுது. ஓகேவா? நியூ ஆர்கானிசமாக மாறுது. இது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த பேரண்ட் ஹைட்ரா மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த பேரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் உருவாகக்கூடிய அந்த நியூ ஆர்கானிசம் அதே மாதிரி தான் இருக்கும். 100% எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா? அப்போது ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேருந்து வேரி ஆகுது அப்படின்னா, the நியூ ஆர்கானிசம் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட் மாதிரியே இருக்கும். எங்கன்னா asexual reproduction. அதுதான் மெயின் டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? How many atoms are present in a NH4 to SO4 molecule? ஓகேவா? இந்த NH4 to SO4 மூலக்கூறு, இந்த மூலக்கூறுனா என்ன, சேர்மம்னா என்ன, காம்பவுண்ட் இந்த மாலிக்யூல்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்ஸ்னா என்ன, தனிமம் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கக்கூடியது நம்மளோட கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்சில் கிளியராக நடத்தியிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? அப்போ இந்த மூலக்கூறுனா நிறைய ஆட்டம், வித்தியாசமான ஆட்டம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கிடைக்கக்கூடியதான் என்னென்னா மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இந்த மாலிக்யூல்ஸில் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 2 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணும். இப்போது இந்த நைட்ரஜன் எத்தனை இருக்குது, இந்த 2 உள்ளே போனோம் அப்படின்னா நைட்ரஜன் 2 நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜனோட எண்ணிக்கை வந்து 2. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, இந்த 2 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி 4 ஹைட்ரஜன், இங்கே வெளியே ஒரு 2 இருக்குது. அப்போது இது என்ன வரும், 8 ஹைட்ரஜன் ஆகும். ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 8 இருக்குது. சல்ஃபரோட எண்ணிக்கை என்ன, 1 இருக்குது. ஆக்சிஜனோட எண்ணிக்கை என்ன, ஆக்சிஜன் 4 இருக்குது. அப்போது 4 1 5 இந்த 10 சேர்த்தா 15. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன இருக்குது, 15 இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல, அங்கே போய் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மொமெண்டம் இஸ் மெஷர்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உந்தம் அப்படிங்கக்கூடியது எதை ரெண்டையும் பெருக்குத்தொகை, எது இரண்டின் பெருக்குத்தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது உந்தம் அப்படிங்கக்கூடியதோட சிம்பிள் என்னென்னா ஸ்மால் p. இது என்ன வரும் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் என்ன அப்படின்னா உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உந்தம் அப்படிங்கக்கூடியது என்னென்னா மாஸ், நிறை இன்டு திசைவேகம். உந்தம் அப்படின்னா நிறையும் திசைவேகத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் என்னென்னா உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். உந்தம் அப்படிங்கக்கூடியது ஒரு பொருள் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகிறதுக்கு, உருண்டு போகிறதுக்கு போகும் தன்மையை தான் நம்ம வந்து உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உந்தம் அப்படின்னா கரெக்டான டெஃபினிஷன் என்னன்னா the ability to keep increasing or developing the force
that make something move faster and faster. ஓகேவா? எபிலிட்டி டு கீப், ஒரு எபிலிட்டி, உந்தம் அப்படிங்கிறது ஒரு தன்மை. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பொருளை வந்து வேகமாக மூவ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகேவா? அப்போ உந்தம் அப்படின்னா சிம்பிளாக என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு மலை சரிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மலை சரிவு, இந்த மாதிரி ஒரு மலை சரிவு இருக்குது. இதில் இருந்து நீங்கள் ஒரு சின்ன கல்லை உருட்டி விட்றீங்க. இந்த மாதிரி ஒரு கல்லை உருட்டி விட்றீங்க. என்ன பண்ணோம்? கொஞ்சம் தூரம் வரும், அப்படியே ஸ்லோவாகும், அப்படியே நின்றோம். இதில் அதே இடத்துல இருந்து ஒரு பெரிய கல்லை உருட்டி விட்றீங்க. ஓகேவா? ஒரு பெரிய கல்லை உருட்டி விட்றீங்க. என்ன ஆகும்? இங்கே இருக்க சின்ன சின்ன மரத்தை எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? மாஸ். இங்கே என்ன ஆகுது? இந்த சின்ன கல்லை விட பெரிய கல்லுக்கு என்ன அதிகமாக இருக்குது? நிறை அதிகமாக இருக்குது, மாஸ் அதிகமாக இருக்குது. மாஸ் அதிகமாகும் போது அதுக்கு என்ன ஆகும்? அதோட உந்தம், உருண்டு போகக்கூடிய அந்த தன்மை, உந்தம் வந்து அதிகமாகும். ஓகேவா? அதுதான் மாஸ் அதிகமாகும் போது உந்தம் அதிகமாகும். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ மாஸ் அதிகமாகும் போது உந்தம் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு பொருள் வேகமாக போனாலும் நமக்கு உந்தம் அதிகமாக இருக்கும். இப்போ 2 கல்லுமே ஒரே சைஸில் வச்சுக்கோங்க. 2 கல்லும் ஒரே சைஸில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கல்லை வச்சுக்கோங்க. ஒன்று வந்து லைட்டாக மூவ் பண்ணி விட்றீங்க, இன்னொன்று நல்லா புஷ் பண்ணி தள்ளி விட்றீங்க, வேகமாக தள்ளி விட்றீங்க. அப்போது எது ரொம்ப ஸ்பீடாக, உந்தம் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம ஸ்பீடாக தள்ளினதுக்கு தான் அதிகமாக இருக்கும். அளவு ரெண்டும் சேம் அப்படிங்க இருக்கும்போது. அப்போது உந்தம் அப்படின்னா என்னென்னா மாசையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியதான் உந்தம் அப்படிங்கக்கூடியது. உந்தத்தோட யூனிட் கேட்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ இந்த உந்தம் அப்படின்னா என்னன்னு கரெக்டான டெஃபினிஷன் எல்லாத்துக்குமே நமக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா அதில் இருந்து நம்ம யூனிட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நமக்கு மேக்ஸ் எப்படி கான்செப்டை வச்சு நம்மளால் போட முடியுமோ அதே மாதிரி ஃபிசிக்ஸும் கான்செப்டை வச்சு நம்மளால் போட முடியும். இப்போது இதுக்கு யூனிட்டை பார்ப்போமா? மாஸோட யூனிட் என்ன? நிறையோட யூனிட் கிலோகிராம், எஸ்ஐ அலகு. வெலாசிட்டியோட யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இதோட யூனிட் என்ன? கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இதில் நம்ம இன்னொரு இதில் போடலாமா? இதை கிலோகிராம் அப்படியே வச்சுக்கலாம். இன்டு மாஸ் டிவைடட் பை செகண்டில் நம்ம இதில் மேலையும் கீழையும் செகண்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போது ஒரு இதை மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணால் அது எந்த இது சேஞ்சும் நடக்காது. இதை இப்போ அடி கொடுத்துட்டா எஸ்ஐ அடி கொடுத்துட்டா இங்கே 1 தான் வரும். அப்போ எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? இதில் நம்ம எப்படி எழுதலாம்? இதை நம்ம எப்படி எழுதலாம்? கிலோகிராமை அப்படி கிலோகிராம்னு எழுதிடலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த 2 செகண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் இன்டு இந்த செகண்ட். மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் என்ன? ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஃபோர்ஸ்க்கு யூனிட் என்ன? ஃபோர்ஸ் நிறையோட யூனிட் என்ன? இந்த விசையோட யூனிட் என்னன்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். நிறை இன்டு ஆக்சிலரேஷன். கிலோகிராம் இன்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் என்னன்னா ஃபோர்ஸோட அலகு. இதை வந்து நம்ம நியூட்டன் அப்படிங்கக்கூடிய இதுலேயும் சொல்லுவோம். ஓகேவா? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், கிலோகிராம் இன்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரை நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம்? நியூட்டன் அப்படின்னு போட்டுடலாமா? இந்த செகண்டை பக்கத்தில் எழுதிக்கலாமா? செகண்ட் அப்படின்னு. அப்போது நமக்கு உந்தத்துக்கு 2 வகையில் நம்ம யூனிட்டாக சொல்லலாம். நியூட்டன் செகண்ட் அப்படின்னும் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இப்படி நம்ம கொஞ்சம் புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா இதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் போட முடியும். ஓகேவா? அப்போது இன்றைக்கி பார்த்த இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பாக ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ரயில்வேல இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க சயின்ஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஆப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சயின்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சயின்ஸ் கிளாஸ் வந்து நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இந்த சயின்ஸ் தான் வரும். ஓகேவா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.